அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரக பெயர்ச்சிகள் பற்றி. சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த காணொளி. பொதுவாக குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வீடுகள் மாறுவார். சனி பகவான் சுமார் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வீடு மாறுவார். ராகு கேது 1.5 வருடம் ஒரு தடவை வீடு மாறும். இப்போது 2024 கிரகநிலை பார்த்திங்கன்னா, சனி பகவான் கும்பராசியில் இருக்கார். 2025 மார்ச்சில் சனி பகவான் மீனத்துக்கு போகிறார். குரு பார்த்திங்கன்னா இப்போ ரிஷபத்தில் இருக்கார். 2025 மே மாதம் மிதுனத்துக்கு போகிறார். ராகு கேது இப்போதைக்கு மீனத்துலேயும் கன்னிலையும் இருக்காங்க. அவங்க ஒன்றா தான் மாறுவாங்க இல்லையா. அவங்க மே மாதம் 2025க்கு ராகு கும்பத்துக்கும் அதே நேரத்தில் கேது சிம்மத்துக்கும் போகிறாங்க. மறுபடியும் அவங்க சப்தம இடத்துல தான் இருப்பாங்க. ஒன்றா தான் அவங்க மூவ் பண்ணுவாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 3 கிரக பயிற்சி, அதாவது சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த 3மே ஒரே வருஷத்தில் நடக்கிறது பலவித மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்றது தான் உண்மை. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயம் நம்மளுடைய தசா புத்தி வைச்சோம் இந்த கிரக பயிற்சிகள் வச்சு தான் முடிவாகுது. இப்போது 2022லேருந்து 2025 வரைக்கும் என்னென்னலாம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2022 ராகு கேது பயிற்சி ஏப்ரல் மாதம் நடந்திருக்கு. குரு பயிற்சி ஏப்ரல் மாதம் நடந்திருக்கு. ஆனால் சனி பயிற்சி நடக்கலை. அப்போது 2022 2 பயிற்சி நடந்திருக்கு. சனி அங்கே தான் இருந்திருக்கார், ஒரே வீட்டில். 2023 ஜனவரி மாதமே சனி பயிற்சி ஆகி, ஏப்ரல் மாதம் குரு பயிற்சி ஆகி, அக்டோபர் மாதம் ராகு கேது பயிற்சியும் நடந்திருக்கு. அதனால தான் பல ராசிகளுக்கு பெரிய மாறுதல் நல்ல விதமாகவும் கெட்ட விதமாகவும் இருக்கிறதுக்கு காரணம் இந்த சனி குரு ராகு கேதுவோடைய பயிற்சிகள் தான். ஏன் இவங்களை மட்டும் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, இவங்க 1.5 வருடமோ 1 வருடமோ 2.5 வருடமோ ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டு, இல்லை அந்த வீட்டில் இருந்து மாறி இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அவங்க ஏற்படுத்துகிற மாறுதல்கள் பெரிதளவுக்கு நம்மளை அடையுது. இன் கம்பேரிசன் மற்ற கிரகங்கள், சூரியன், சந்திரன், இல்லை மற்ற கிரகங்கள் புதன், சுக்கிரன், செவ்வாய், இவங்களாம் மாதக்கோள். அவங்களாம் மாதத்துக்கு ஒரு தடவை, 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு வீடாக மாறி போகும்போது நல்லதோ கெட்டதோ நம்மளுக்கு ரொம்ப காலத்துக்கு நம்மளை பாதிக்கிற மாதிரி நம்ம ரியலைஸ் பண்ணுறதில்ல. வேற இந்த 3 பயிற்சிகளும் நம்மளை பெரிதளவு பாதிக்குது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, 2024 ராகு கேது பயிற்சியும் நடக்கலை, சனி பயிற்சியும் நடக்கலை. அதாவது இந்த வருடம் இப்போ நம்ம டிசம்பர் மாதத்தில் இதை பேசிகிட்டு இருக்கோம். ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் குரு பயிற்சி மட்டும் நடந்திருக்கு. அதாவது இதற்கு முன்னாடி மேஷத்தில் இருந்த குரு மே மாதம் 2024 தான் ரிஷபத்துக்கு இருக்கிறார். மற்றபடி சனி இங்கே தான் இருக்கார், ராகு கேதுவும் இங்கே தான் இருக்காங்க 2023லேருந்தே. ஆனால் வரப்போகிற வருடம் 2025 மார்ச் மாதம் சனி பயிற்சி ஆகிறார். மே மாதத்தில் குருவும் ராகு கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க அடுத்தடுத்து. இது பெரிய மாறுதலை கொடுக்கும். அதனால தான் நீங்கள் நிறைய காணொளி எல்லாருமே குரு பயிற்சி பற்றி, சனி பயிற்சி பற்றி, ராகு கேது பயிற்சி பற்றி பேசுகிறதுக்கு காரணமே பெரிய மாறுதல்கள் வரப்போகுது எல்லா ராசிக்குமே. அது ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றது நான் தனி காணொலியாக போடுறேன். மார்ச் சனி பயிற்சி மார்ச் கடைசியில், கிட்டத்தட்ட அது ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்துன்னு வச்சுக்கலாம். மார்ச் 30 போல் தான் சனி பயிற்சி நடக்குது. குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி ரெண்டும் மே மாதம் நடுவில் 15 தேதி போல் அடுத்தடுத்து நடக்குது. சனி எங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகிறாருன்னா, கும்பத்தில் இருக்கிற சனி மார்ச் மாதம் மீனத்துக்கு போகிறார். குரு
மே மாதம் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். ராகு கேது அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ சனி குருலாம் கிளாக் வைஸ், எல்லா பிளானட்ஸுமே கிளாக் வைஸ், எல்லா கிரகங்களுமே கிளாக் வைஸ். அப்படின்னா ராகு கேது வந்து அப்படியே தலைகீழாக ஆன்டி கிளாக் வைஸ் போவாங்க. ஸோ ராகு மீனத்திலேருந்து கும்பத்துக்கும், கேது கன்னிலேருந்து சிம்மத்துக்கும் மே மாதம் போகிறாங்க. இது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நமக்கு நடக்க போகிற கோச்சார மாறுதல்கள் என்னென்ன, அதோடைய பலன்கள் எப்படி நம்மளை வந்து அடையும், நமக்கு இண்டிவிஜுவலாக நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் தசா புத்திகள் வச்சும் நம்மளுடைய பலன்கள் மாறும், இல்லைன்னு சொல்லலை. இப்போ எல்லா கடகராசி நேயர்களுக்கும் ஒரே மாதிரி அஷ்டம சனி நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இல்லை. கஷ்டப்பட்டவங்களும் இருக்காங்க, சுமாராக வாழ்ந்தவங்களும் இருக்காங்க, கஷ்டத்துலேயும் ஒரு நல்ல நிலைக்கு போனவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்கவுங்களுடைய தசா புத்திகள் ரொம்ப முக்கியம்தான். 60-70% தசா புத்திகளே நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. இந்த கோச்சாரம்ன்றது ஒரு 30-40% தான். ஆனாலும் அது 30-40% பலன்கள் மாற்ற முற்படும், நல்லதாகவோ கெட்டதாகவோ. அது என்னென்னு நாம் ஒரு ராசிக்குமே தனிப்பட்ட ஒரு வீடியோவில் பார்ப்போம்.